வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு உள்ளிட்ட மாகாணங்களுக்கு இன்று முதல் கனமழை எச்சரிக்கை. பெண்கள் புறக்கணிக்கப்படுவது தற்செயலான நிகழ்வல்ல, பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. குழம்பு நன்றாக இல்லை என கூறிய கணவனின் நாக்கை கடித்து துண்டாக்கிய மனைவி. நாடெங்கும் வைத்தியர்கள் இன்று போராட்டம், சுகாதாரத்துறை முடங்கும் அபாயம். கலகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை சந்தை மதிப்பு குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம். வாடிக்கையாளர் போல் நடித்து தங்கச்சங்கிலியுடன் தப்பியோடிய மர்ம நபர். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 27ஆம் திகதி வரை வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடுமென யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியற்றுறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள சிறிய அளவிலான மேலடுக்கு சுழற்சி தற்போது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இதன் காரணமாக வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, மேற்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மழை மேகங்களின் வருகையினால் தற்போது நிலவும் கடும் குளிர்நிலை எதிர்வரும் 27ஆம் திகதி வரை சற்று குறைந்து வானிலை சீரடையும். தற்போது அறுவடை காலம் என்பதால் நெல் அறுவடை செய்யும் மற்றும் நெல் உலரவிடும் விவசாயிகள் இந்த மழை நிலைமையை கருத்தில் கொண்டு மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு பேராசிரியர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் எதிர்வரும் 29ஆம் திகதிக்கு பின்னரும் மீண்டும் ஒரு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தீர்மானங்களை எடுக்கும் செயல்முறைகளிலிருந்து பெண்கள் புறக்கணிக்கப்படுவது தற்செயலானதொரு நிகழ்வு அல்லவென பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் கிளாஸ்டர்ஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தின் 56வது வருடாந்த கூட்டத்திற்கு சமாந்தரமாக ஜனவரி 21ஆம் திகதி உலக பெண் மாளிகையில் நடைபெற்ற வேர்ல்ட் வுமன் டாவோஸ் அஜெண்டா 2026 நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அது பாலின அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அதிகார படிநிலைகளின் விளைவாகும். பெண்கள் நம்பிக்கையுடன் தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு நிறுவன மற்றும் அதிகார பகிர்வு கட்டமைப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமெனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து நேற்று காலை பரந்தன் பூநகரி வீதியில் இடம்பெற்றுள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வீதியூடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்த வான் கட்டுப்பாட்டை இழந்து குடமுருட்டி பாலத்தில் மோதி குடைசாய்ந்துள்ளது. இதன்படி விபத்திற்குள்ளான வாகனத்தில் பயணித்த 3 காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நாடு தழுவிய ரீதியில் 48 மணி நேரம் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. குறித்த போராட்டமானது இன்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு என்பன தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்பதாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. எனினும் சிறார் வைத்தியசாலைகள், புற்றுநோயாளர் வைத்தியசாலைகளில் இந்த போராட்டம் இடம்பெறாது என்றும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். கண்டி மாவட்டத்தின் கலகா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறைக்கு குறிப்பிடத்தக்க வர்த்தக அல்லது சந்தை பெறுமதி இல்லை என தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த பாறையின் தாய்ப்பாறைக்குள் லெப்ரடோரைட் எனப்படும் கனியம் மிக சிறிய அளவில் மட்டும் படிந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லெப்ரடோரைட் கனியம் அரை பெறுமதி வாய்ந்த இரத்தினக்கல் வகையை சேர்ந்ததாகும் என்றும் அதில் விளக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அந்த பாறைக்கு உயர்ந்த வர்த்தக அல்லது சந்தை மதிப்பு இல்லை என தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபை தெளிவுபடுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு கண்டி கலகா தெல்தோட்டை தோட்டத்தில் அமைந்துள்ள கல்லந்தென்னை ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்திற்கு அருகிலிருந்த கருங்கற்பாறை ஒன்றில் நீல நிற இரத்தினக்கல் இருப்பதாக தகவல்கள் வெளியானது.
இதையடுத்து அந்த பாறையை ஆய்வு செய்வதற்காக நேற்று முன்தினம் தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்றனர். அவர்கள் அந்த பாறையிலிருந்து 3 மாதிரி துண்டுகளை எடுத்து பரிசோதனைக்கு உட்படுத்தியதன் அடிப்படையிலேயே இவ்வாறு அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள தங்க நகை கடை ஒன்றில் வாடிக்கையாளர் போல் நடித்து சுமார் 2,85,000 ரூபாய் பெறுமதியான தங்கச் சங்கிலியை திருடிச் சென்ற மர்ம நபர் குறித்த பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நபர் நேற்று முன்தினம் கடைக்குள் நுழைந்து தனக்கு தங்கச் சங்கிலி வேண்டும் என கூறி பெண் ஊழியர்களிடம் நகைகளை பார்வையிட்டுள்ளார். ஊழியர்கள் பல சங்கிலிகளை காண்பித்தபோது அதில் ஒரு சங்கிலியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்ட அந்த நபர் யாரும் எதிர்பாராத விதமாக மின்னல் வேகத்தில் கடையை விட்டு வெளியே ஓடி தப்பியுள்ளார். இச்சம்பவம் இடம்பெற்றபோது கடையில் 2 பெண் ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கொள்ளையன் நகையை திருடிக்கொண்டு தப்பியோடும் காட்சிகள் கடையில் உள்ள சிசிடிவி கமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளன. இந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு ஹட்டன் போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியையும் போலீசார் நாடியுள்ளனர். நான் கால் பண்ணி அங்கிளுக்கு அப்போ தான் பேசிட்டு அவர் வந்திருக்காருன்னொடனே இந்த வேலை தாம்மா இந்த ஃபிக்ஸட் ரேட் இன்னைக்கும் ரேட் கூடி இருக்குன்னு வச்சுட்டாரு. அதுக்கு கரெக்டாக நான் பேசினேன். அவனை பிடிச்சி இழுத்தேன், என்னை தள்ளி விட்டுட்டு தான் போகணும். நான் வார எழுதி போனேன். அங்கே உள்ளவங்களை சத்த வச்சு யாருமே பிடிக்கல. அவங்க குடிக்காரங்க தான் நாங்கள் அங்கெங்க பிடிக்கிறது. ஆமாம். உத்தரப்பிரதேசத்தில் தான் சமைத்த முட்டைக் குழம்பை சுவையாக இல்லை என்று கூறியதால் கணவனின் நாக்கை கடித்து மனைவி துண்டாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பு விபின் குமார் என்பவருக்கும் இஷா என்பவருக்கும் திருமணம் நடந்தது. இருவரும் அவ்வப்போது சண்டை வந்த நிலையில் இஷா சமைத்த முட்டைக் குழம்பு நன்றாக இல்லை என்று விபின் குறை சொல்லியுள்ளார். இதனை ஆத்திரமடைந்த இஷா கணவனின் நாக்கை கடித்து துண்டாக்கியுள்ளார். நாக்கு 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு துண்டிக்கப்பட்டுள்ளதால் அறுவை சிகிச்சை செய்தாலும் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது என மருத்துவர்கள் கைவிரித்தனர். இதனால் விபின் குமரன் பேச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து இஷாவை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலம் தேவ்கர் மாவட்டத்தில் உள்ள நவாடிஹ் ரயில்வே கடவையில் ஒரு பாரிய விபத்து நேர்ந்துள்ளது. ரயில்வே கடவை மூடப்படாத நிலையில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற லோரி மற்றும் சில மோட்டார் சைக்கிள்கள் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. ரயில் வருவதை கவனித்த லோரி மற்றும் பைக் ஓட்டுநர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் ரயிலின் ஓட்டுநர் தனது அபார சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தினார். ரயிலின் வேகத்தை உடனடியாக குறைத்து அவசரகால பிரேக்கை பயன்படுத்தியதால் வாகனங்கள் மீது பலமான மோதல் தவிர்க்கப்பட்டு பெரும் உயிர்ச்சேதம் தடுக்கப்பட்டது.